என்கிட்ட இருக்கிறது பழைய ஃபோன் தான். பட் இந்த பழைய ஃபோனை நான் ஒரு புது ஃபோனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது ஃபோன் அளவுக்கு மாற்ற முடியாது. பட் கேமிங்கை வேற லெவலில் விளையாட முடியும். உங்கள் பேட்டரியை சேவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த ஃபோனில் கூகுளோட ஹெல்ப்போட நீங்கள் பல விஷயங்களை பண்ண முடியும். பட்ஜெட் ஃபோன், பழைய ஃபோன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். எந்த ஃபோனாக இருந்தாலும் இது எல்லா ட்ரிக்கும் ஒர்க் ஆகும். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை பாருங்கள். யாரா இவ்வளோ பெருசாக படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடுப்பாகும்ல நிறைய சமயத்தில். பிரச்சனையே வேணாம், நம்ம கூகுள் அக்கா இருக்காங்க. ஜஸ்ட் கூகுள் அக்கா கிட்ட போயிட்டு ரீட் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைமில் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம அக்கா நமக்காக ஈஸியாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்நெட் இருக்கும்போது ஓகே, இன்டர்நெட் இல்லைனா டிஃபால்ட்டாக ஃபோன்லேயே இந்த மாதிரி இன்னொரு அக்கா இருக்காங்க. நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணி படிக்க சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே போயிட்டு செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் கூகுள் அக்கா தான்ப்பா. நிறைய டைம் இந்த நைட் டைமில் அதிகமாக சேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல நீங்களா? ஓகே, சரி. அந்த மாதிரி நைட் டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தெரியாமையும் சரி தெரிஞ்சும் சரி நம்ம மூஞ்சில் மட்டும் பிரகாசமாக ஒரு லைட் எரிஞ்சு சேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த டைமில் பிரைட்னஸாக என்ன தான் கம்மி வச்சாலும் நம்ம கண்ணுக்கு அப்படியே லைட்டு சும்மா அடின்னு அடிச்சுட்டே இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் ஆண்ட்ராய்டில் ஒரு விஷயம் இருக்குது. செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. ஆக்சசிபிலிட்டியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் பிரைட்னஸை கம்மி பண்ணுறப்போ வர்ற பிரைட்னஸை விட எக்ஸ்ட்ரா டிம் கொடுத்துட்டிங்கன்னா இன்னுமே அந்த பிரைட்னஸ் கம்மியாயிடும். ஸோ உங்கள் கண்ணுக்கும் சரி இல்லை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சும் வந்து கொஞ்சம் பிரகாசம் கம்மியாக தெரியும். நைட்டில் நம்ம யாருக்கும் அழகாக தெரிய வேணாம். தெரியணுன்ற பட்சத்தில் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும்ல? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய டைம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும். பட் ஒரு சில டைமில் நமக்கு என்ன தோணும், டார்க் மோட் அப்படி ஸ்விட்ச் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில இடத்துல டார்க் மோட் நல்லா இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க் மோடே வராது. ஸோ இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியும், கட்டாயப்படுத்தி டார்க் மோடு கொண்டு வர முடியும். தப்பாக நினைக்கக்கூடாது, டார்க் மோடு பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி போகணுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக போங்க, என்ன பில்ட் நம்பரோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க செட்டிங்ஸ்குள்ளே. அதிலிருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் மோட் வந்து எனேபிள் ஆகிடும். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ரைட் ஃபோர்ஸ் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆப்பாக இருந்தாலும் மாற மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி தலைமையிலேயே போட்டு அது என்ன பண்ணோம், அப்படியே கருப்பு கலரில் மாற்றி விட்டுரும். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா இடமும் அப்படியே கருப்பாக ஜெகஜோதியாக டார்க் மோட்லேயே மிதக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சில டைமில் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் தியானம் பண்ணணும்னு உங்களுக்கும் தோணும். ஜென்ரல் எதுக்காக அந்த ஃபோன் மேலே உட்காந்து தண்ணியிலலாம் உட்கார சொல்லலைங்க. நீங்கள் படிக்கும் போதோ இல்லை மற்ற வேலையை பார்க்கும் போதோ ஃபோனில் சும்மா நைன்னு ஒரே ஆப்பில் யூஸ் பண்ணி நமக்கே ஒரு சில ஆப்ஸ் வந்து ஓவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னா டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அதாவது உங்கள் டைமை கொஞ்சம் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். எப்படின்னு சொல்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போங்க, டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்கும். இதில் ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இந்த ஃபோக்கஸ் மோடில் ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும் என்ன செட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பார்த்து தள்ளுறோம்ப்பா, நமக்கே தெரியுது நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ரீல்ஸில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோமே தோணுச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு டைமை செட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வெல்பீயிங்கை நீங்களே பார்த்துக்கோங்க டிஜிட்டலி. பழைய மொபைல் ஆகிடுச்சு, இனிமேட்டு நம்மளால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியுமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராது. வேணா உங்களை ஏமாத்துறதுக்கும் சரி, கிளிக் பைட்டுக்காக அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வராது, ஆனால் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். இதில் இருக்கக்கூடிய அதே அளவுக்கான விஷயத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அது எப்படின்றத சொல்கிறேன். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடுங்க. இதில் ஃபோர்ஸ் 4x MSAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக என்ன பண்ணும்னா கொஞ்சம் தேவையான இடத்துல லேக் இல்லாத மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் வந்து கொடுக்கும். கொஞ்சம் வந்து மோஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்ன இருந்ததோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர எடுத்த உடனே நம்ம ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு வந்துருமா அப்படின்றதெல்லாம். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக நார்மலாக ட்ரெயின் ஆகிற பேட்டரி இன்னும் கொஞ்சம் வேகமாக ட்ரெயின் ஆகும். பவர் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் பேட்டரி ட்ரெயின்.
எப்போ யாருப்பா அது போன வாரம் நீங்கள் அந்த இதுக்கு போயிருந்தீங்கல்ல, இந்த வாரம் நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்களே, அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் பார்க்குக்கு போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிலாம் நம்மளை பற்றி ஒருத்தர் பார்த்துனே இருக்காங்க. அது யாருன்னா கூகுள் அக்காவோட தம்பி, கூகுள் அண்ணன், த மேப்ஸ். ஸோ கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்கன்றதை கூகுள் மேப்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு கூகுள் மேப்ஸும் யூஸ் பண்ணணும், நம்மளை ட்ராக்கும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூகுள் மேப்ஸ்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஜஸ்ட் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்காக்னிட்டோ மேப்ஸ். இன்காக்னிட்டோ மேப்ஸில் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன போகிறீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரியெல்லாம் சேவ் ஆகாது. அந்த டைம் வரைக்கும் இன்காக்னிட்டோ பற்றி தெரியும்ல, அந்த மாதிரி அது ட்ராக் ஆகாமல் என்னென்ன அப்படி லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் கொஞ்சம் தன்னந்தனியாக உங்களை யாரும் வந்து வாட்ச் பண்ணாமல் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு ட்ராவல் ஹிஸ்ட்ரியை மறைச்சி ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எங்கே போக போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயம் அட்டை பழசு தான், ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி நான் திரும்ப சொல்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு சில ஃபைல்ஸ் இருக்குது, இந்த ஃபைல்ஸை மற்றவங்களுக்கு தெரியாமல், அதாவது யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்கள தவிர மற்றவங்க யாருக்குமே தெரியக்கூடாது, புரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய எக்ஸ்டென்ஷனை வேறு ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு பேரில் மாற்றிட்டு அமிச்சிங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட்டட் அன்சப்போர்ட்டட் அப்படின்னு வந்துடும். மற்றவங்க யார் பார்த்தாலுமே ஏதோ சிஸ்டம் ஃபைல் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. யாருக்கு சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும் இந்த ஃபைல் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது MP4 வீடியோ ஃபைல் இது, நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABC ஃபைலு BCC ஃபைல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனை மாற்றி அமைச்சிருக்கேன், அதை திரும்ப MP4னு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாற்றின உடனே ஒரிஜினல் ஃபைல் என்னவோ அது வந்துடும். இது சீக்ரெட்டாக ஃபைலை சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்துட்டு இருக்க ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருங்க. விக்கி ஒரு கால் பண்ணும், ஃபோன் எடுத்துக்கிறேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கேலரியில் ஏதாவது வச்சுருக்கானான்னு பார்ப்போம். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. கால் தானே பண்ணணும்னு சொன்னீங்க, நம்ம கேலரிக்குள்ளே நம்ம போகிற மாதிரி. நான் ஒன்றும் கேலரிக்கெலாம் போகலடா, சும்மா கை தவறி போயிடுச்சுடா உள்ள. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல? ஏனடா என்ன பிரச்சனை? கால் பேசுறேன்னு போனை வாங்கிட்டு என்னென்னமோ பாட்டுருக்கிறாருண்ணா. இந்த மாதிரி எல்லாம் ஏமாறக்கூடாதுன்னு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாரு. உங்க போனை உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கேட்குறாங்க, பட் அவங்க கேட்ட விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை பார்த்துருவாங்களோன்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க செட்டிங்ஸ்க்கு போங்க. ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு தேடினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதற்குள்ள போயிட்டு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுடைய லாக் ஸ்க்ரீனுக்கு போட்டுமா அப்படின்ற ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து ப்ரௌசர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அந்த ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீனில் பின் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஆப் ஸ்க்ரீனை தவிர வேற எங்கேயுமே அவங்களால போக முடியாது. அண்ட் வெளியில போகணும்னா நீங்க பேக் பட்டனையும் ரீசெண்ட் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனுக்கு போயிடும். பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், எஸ்கேப் ஆயிடலாம். வீடியோலாம் நார்மலாக நம்ம கேப்ஷன்ஸ் பார்க்குறோம், உங்க ஸ்மார்ட் போன்லயும் நீங்க கேப்ஷன்ஸ் பார்க்கலாங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே இப்போ கேப்ஷன்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. செட்டிங்ஸ்ல அக்செப்டபிலிட்டிக்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மாறும், பட் டிஃபால்ட்டா வந்து கேப்ஷன் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ அதோடைய கேப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் கீழே வந்துகிட்டே இருக்கும். இது நிறைய டைமில் கடுப்பாக தான் இருக்கும், ஒரு சில டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. பல முறை நம்ம ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்போம். அந்த டைமில் என்ன ஆகும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஒன்று குடுறான்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு காதில் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. அவங்களும் வந்து காதில் வச்சு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் கம்ப்ளீட்லி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா ஆடியோவுமே ஏதாச்சும் ஒரு சைடில் மட்டும் கேட்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுத்தால் கூட அவங்களுக்கு கேட்காது. ஆட்டோமேட்டிக்காக இவன் ஏதோ சும்மா வச்சுட்டு இருக்காண்டான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாட்டோட மொத்த சவுண்டையும் ஒரே இயர்ஃபோனில் கேட்கணும். ஏன்னா ஒரு TWSஐ வச்சு எங்கேயோ பஸ்லையோ வண்டியில் போகும்போது உழுந்துடுச்சு, இருக்கிறது ஒன்று தான், இதை வச்சு சமாளிக்க முடியுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்த சவுண்டும் ஒரே, அதை மொத்த கற்றுக்கிட்ட மொத்த வித்தையுமே அந்த வீடியோவில் இருக்குது, அந்த சாங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரே ஹெட்ஃபோன்ஸில் ஒரே சைடில் நீங்கள் வந்து கேட்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் அக்சசிபிலிட்டிக்குள்ள ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி வருமோ நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அழகாக மாற்றிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் பழைய ஃபோன் ஆகுது, பட் இந்த ஃபோனில் பேட்டரி ஓரளவுக்கு நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டி டாஸ்கிங்கில் நான் எவ்வளோ வச்சாலும் ஏற்கனவே நிற்க மாட்டேங்குதுப்பா, இது இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அழகாக பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸை வந்து நீங்கள் லிமிட் பண்ணிக்க முடியும். லிமிட் பண்ணுறது மூலியமாக ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்டரி சேவ் பண்ண முடியும். பேட்டரியை வந்து ஒரே விஷயத்தினால எப்பவுமே அதிகமாக சேவ் பண்ண முடியாது, சின்ன சின்னதாக பண்ணுறது மூலியமாக நிறைய சேவ் பண்ண முடியும். அதில் இதுவும் ஒரு விஷயம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்குள்ளே போயிட்டு நீங்கள் அட்மோஸ்ட் 1 ப்ராசஸர் 2 ப்ராசஸர் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. 1 கொடுத்தீங்கன்னா அந்த மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் உடைய அந்த ப்ராசஸ் மட்டும் தான் வந்து ரன் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மற்ற எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் க்ளோஸ் ஆகிடும், போட்டு தள்ளினோம். ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணால் திரும்ப புதுசாக தான் முளைக்கும். வெதை நான் போட்டது. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நீங்கள் எந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.